மத்திய அரசு நெல்லுக்கு அறிவித்த குறைந்தபட்ச ஆதரவு விலை போதுமானதாக இல்லாத நிலையில் தமிழ்நாடு அரசு விலையை அதிகரித்து வழங்கி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் வேளாண் வணிக திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த வேளாண் கண்காட்சி அரங்குகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆர்வத்துடன் கண்டுகளித்தார். ஒவ்வொரு அரங்கின் சிறப்புகளையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். பின்னர் மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறைகளிலும் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னேறி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் அரசின் ஒவ்வொரு திட்டங்கள் மூலமாகவும் உழவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இந்த ஆண்டு 5.66 லட்சம் ஹெக்டேர்ல நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது கடந்த ஆண்டை விட 1,28,494 ஏக்கர் கூடுதல் நெல் சாகுபடி. இதுக்கு தேவையான உரங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கணும்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில் 47,000 ஏக்கர் தரிசு நிலங்கள் மீண்டும் விளைநிலங்களாக மாற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அரசின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளால் உணவு தானிய உற்பத்தியில் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார்.